துறப்பு. இந்த காணொளியை பார்ப்பவர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோவில் கூறப்பட்டுள்ள அனைத்தும் ஜோதிட ஆய்விற்காக பயன்படுத்தப்பட்டது மட்டுமே. இதை பயன்படுத்தி சூதாடினாலோ பண இழப்பு ஏற்பட்டாலோ அதற்காக இந்த சேனல் உரிமையாளரும் இந்த வீடியோவில் பங்கேற்றவரும் எந்த விதத்திலும் பொறுப்பேற்கப்பட மாட்டார்கள். வணக்கம் அன்பானவர்களுக்கு, அன்புடன் அஸ்ட்ரோ மல்லிகா. இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் குவாலிஃபயர் மேட்ச் நடக்க இருக்கு இல்லைங்களா. இதில் விளையாட போகிற அணி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் வெர்சஸ் மும்பை. இந்த ரெண்டு டீமில் எந்த அணி ஜெயிச்சு ஃபைனலுக்கு போய் ஆர்சிபி கூட மோதி கப்பை வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கரூர்லேருந்து மாதவன் ஐயர் சார் வந்திருக்கிறாரு. அவர்கிட்ட எந்த டீம் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷன் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடைசியாக கப்பை வெல்ல போகிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ பதிவில் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஜோதிட உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. வணக்கம். குரு வணக்கம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே சர்வலோகானாம் விஷஜே பவலோகினாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமக. சதாசிவ ரமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். நமஸ்காரங்க. இன்றைக்கு ஐபிஎல்லுடைய 2வது குவாலிஃபைடு மேட்ச்சு அகமதாபாத் நகரில் நரேந்திரபாய் மோடி ஸ்டேடியத்தில், இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியத்தில் நடக்க இருக்கிறது. நாளை ஞாயிற்றுக்கிழமை மாலை 7:30 துவங்க இருக்கிறது. அதற்கு இந்த டீமில் நாளைக்கு விளையாடக்கூடிய அணிகளில் யார் வெற்றி அடைந்து அவருடைய இறுதிப் போட்டிக்கு ஆர்சிபி அணியுடன் மோத இருக்கிறார்கள் என்பதை இந்த பிரசனத்தின் மூலமாக, இந்த ஜாமக்குள் பிரசனத்தின் மூலமாக தங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். எனக்கு ஜோதிடம் சொல்லிக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் பாதங்கள் வணங்கி நான் என்னுடைய பிரசனத்தை பிரதிஷனை சொல்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது இன்றைக்கி பிரசனம் ஆருடம் போட்டிருக்கிறது கன்னி உதயம் மேஷ ஆருடமாக விழுந்திருக்கு. உதயம் ஆருடம் 6-8 வரும்பொழுது இதனுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோன்னா, நம்ம எதிர்பார்க்காத மாதிரி, அதாவது நல்ல ஒரு சக்ஸஸாக வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது 8க்கு 6 6க்கு 8 வருதுனால இந்த பிரசனத்தின் மூலமாக நாம் கேட்கக்கூடிய பலன்கள் நாம் யாரை எதிர்பார்க்கிறோமோ அவர்களுக்கு அவர்களால் வெற்றியடைய முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். இது சுமாரான பிரசனமாக தான் 6-8 உதயம் ஆருடம் அடைகிறது. ரைட்டு. அப்பொழுது நாம் பார்க்கும்பொழுது உதயம் என்பது இன்று கேள்வி கேட்டுள்ளார்கள், மும்பை அணி ஜெயிக்குமா என்று கேள்வி கேட்டுள்ளார்கள். அந்த மும்பை அணியை உதயமாக பாவித்து அந்த கன்னி வீட்டிலிருந்து நாம் பொம்மை அணியை நாம் இது பண்ணிக்கிறோம். அந்த அணி, அந்த கன்னி வீட்டினுடைய அதிபதி புத பகவான் தன் வீட்டுக்கு உள்வட்டத்தில் 9ல் இருக்கிறார். அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கலாம். 9ஆம் வீடு என்பது ஒரு நல்ல ஸ்தானம். அத்துடன் அதே வெளிவட்டத்தில் ஜாமக்கோள் கிரகமான புதன் 7ஆம் வீட்டிலிருந்து பாதகஸ்தானத்தில் இருக்கிறார். அது பாதகஸ்தானத்தில் இருந்தாலும் அத்துடன் நீச்சனாக இருக்கிறார். இது சற்று மும்பை அணிக்கு ஒரு பின்னடைவை சந்திக்கிறது. நீச்சனாக இருப்பார், இவர் செயலிழந்து போயிடுவார் என்பதை இதுக்கு எடுத்து காட்டுகிறது. இருந்தாலும் மற்ற இடங்களை பார்ப்போம். 3வது ஸ்தானமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது விருச்சிகமாக இருக்கிறது. விருச்சிக ஸ்தானத்தினுடைய அதிபதியான செவ்வாய் பகவான் தன் வீட்டுக்கு 4ல் உள்ளார். அதாவது தன் வீட்டுக்கு 9ல் இருக்கிறார். வெளிவட்டத்தில் இருக்கிறார். அது சென்று 7-8 இருக்கிறார். முயற்சிஸ்தானம் கொஞ்சம் இவர்களுக்கு மும்பை அணி பொறுத்த வரைக்கும் சுமாராகத்தான் இருக்கும். அத்துடன் இந்த செவ்வாய் உள்வட்டத்தில் அவர் நீச்சனாக இருக்கிறார். இது முயற்சி ஸ்தானம் என்று மும்பை அணியை பொறுத்த வரைக்கும் முயற்சி கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் என்று இந்த கட்டத்தின் மூலமாக தெரிகிறது. அடுத்ததாக 5ஆம் வீடு விளையாட்டு ஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் வீடான மகர வீடு. அந்த வீட்டினுடைய அதிபதி மந்தன் 4ல் இருக்கிற வெளிவட்டத்தில், உள்வட்டத்தில் நேர 7ஆம் வீட்டில் இருக்கிறார். 7ஆம் வீடு பாதகஸ்தானம். அதனால் என்னன்னு கேட்டோன்னா, 5ஆம் வீட்டில் இவர்களுக்கு பம்பாய் அணியவர்களுக்கு இந்த விளையாட்டு மைதானத்திலும் விளையாட்டிலும் அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்காது. ஏனென்று கேட்டால் பாதகஸ்தானம் இருப்பதனால் அதனுடைய செயல்பாடுகள் குறைவாகத்தான் இருக்கும். சரி, அடுத்ததாக
நாம் வந்து எதிரணியை பார்க்கும்போது எதிரணியான பஞ்சாப் அணி அதை பஞ்சாப் அணியினுடைய இடம் மீன ராசியாக இருக்குது. மீன ராசி அதனுடைய அதிபதியான குரு பகவான் தன் வீட்டுக்கு 2ல் இருக்கிறார். அதான் 2 அது வந்து கொஞ்சம் சற்று வலுவாக தான் இருக்கிறது. அடுத்தது உள்வட்டத்தில் உள்ள குரு வந்து 4ல் இருந்து பகை வீட்டில் இருக்கிறார். இது கொஞ்சம் சற்று பின்னோக்கி செல்கிறது. அடுத்ததாக 3ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சகாயஸ்தான அதிபதியான குரு பகவான் சுக்கிர பகவான் தன் வீட்டிலேயே உச்சமடைஞ்சு இருப்பது இந்த அணிக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பாக இருக்கிறது. அத்துடன் 3ஆம் அந்த சுக்கிரனானவர் உள்வட்டத்தில் உச்சமடைஞ்சும் வெளிவட்டத்தில் 11ல் இருக்கிறார். 11ல் இருக்கிறார். நட்பு வீட்டில் இருப்பதனால் இது கொஞ்சம் வந்து இவருடைய முயற்சி ஸ்தானம் நன்றாக இருக்கும். அதாவது பஞ்சாப் அணியுடைய முயற்சி ஸ்தானம் நன்றாக இருக்கும். அடுத்ததாக விளையாட்டு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய விளையாட்டு ஸ்தானம் என்று பார்க்கக்கூடிய 5ஆம் வீடு கடக வீடாகும். கடக வீட்டினுடைய அதிபதி உள்வட்டத்தில் சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கிறார். இது சற்று கொஞ்சம் அந்த அணிக்கு கொஞ்சம் வலுவை சேர்க்கிறது. அத்துடன் ஒரே ஒரு மைனஸ் என்று எடுத்துக்கொண்டமே ஆனால் வெளிவட்டத்தில் உள்ள சந்திரன் வந்து மதியானது 8ல் இருப்பார். அது கொஞ்சம் பின்னோக்கி செல்கிறது. இருந்தாலும் மற்றதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த பஞ்சாப் அணிகளுக்கு கொஞ்சம் இவர்களை விட அவர்களுக்கு கொஞ்சம் வலுவாக இருக்கிறது. அதாவது மும்பை அணிக்கு ஒரு 3 புள்ளியும் பஞ்சாப் அணிக்கு 4 புள்ளியும் இருக்கிறது. அத்துடன் இந்த மும்பை அணியை பார்க்கும் பொழுது அவர்கள் கேட்டார்கள் மும்பை அணி ஜெயிக்குமா என்று. அந்த வீட்டிலேயே உதயத்தை நெருங்கி வருவதால் அவர்களுக்கு பயங்கரமான ஒரு பின்னோக்கி தான் செல்லுமே வழிய முன் வருவதற்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான். இருந்தாலும் இந்த அணியில் இவர்கள் 4 பாயிண்ட் பெற்று பஞ்சாப் அணி வலுவாக இருக்கிறார்கள். இவர்கள் 3 பாயிண்ட் பெற்று 2ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். அதனால் என்றால் நாளை விளையாடக்கூடிய விளையாட்டில் மும்பை அணியை விட பஞ்சாப் அணி ஜெயிக்கும், PBKS அணி ஜெயிக்கும் என்று இந்த பிரசனத்தின் மூலமாக நான் பல சொல்லுகிறேன். அத்துடன் சில கொசுறுகளை நான் சொல்லுகிறேன். 2வது பேட்டிங் செய்யும் அணி நல்ல வெற்றி பெறும் என்பது ஒரு எடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து 2 அணியினுடைய கேப்டன்களும் நன்றாக விளையாடுவார்கள் என்பது இந்த பிரசனத்தின் மூலமாக தெரிகிறது. அது ஆரம்பம் எந்த மேட்சாக இருந்தாலும் சரி, ஆரம்பம் நல்லா வெறுவிறுப்பாக வேகமாக செல்லும், பிறகு மந்தமாக செல்ல வாய்ப்பு இருக்கிறது. இது பேட்ஸ்மேனுக்கு நல்ல விருந்தாகும், நல்ல விளையாட்டாகவும் இருக்கும். நல்ல ஒரு வானவேடிக்கைகளோடு துவங்குவார்கள் என்பதை இந்த பிரசனத்தின் மூலமாக நான் பலன் எடுத்து கூறியிருக்கிறேன். அதுவும் சின்ன விண்ணப்பம், இந்த பிரசனத்தை வந்து எங்களுடைய ஆய்வுக்காக போடப்பட்ட பிரசனம். ஆகவே தயவுசெய்து யாரும் இந்த பிரசனத்தை வைத்து சூதாடி தாங்கள் தோல்வி அடைந்தால் நாங்கள் இதுக்கு பொறுப்பில்லை. இந்த ஜோதிட உலகம் சேனல் உரிமையாளர் சகோதரி மல்லிகாவும் இது பிரசனம் சொன்ன எனக்கும் எந்த விதமான பாதிப்பு இருக்காது என்பதை நாங்கள் இது மூலம் தெரியும். அத்துடன் நாளைக்கு ஜெயிக்கக்கூடிய பஞ்சாப் அணி நாளைக்கு பிரசனப்படி பஞ்சாப் அணி ஜெயிக்கும் என்று நான் இதை கணித்துள்ளேன். பஞ்சாப் ஜெயித்து ஏற்கனவே ஜெயித்த RCBயுடன் மோத இருக்கிறார். ஏற்கனவே RCBயிடம் இவர்கள் தோல்வி அடைந்தார்கள். இந்த தோல்வியை அவர்கள் இறுதிப் போட்டியில் பழி வாங்கி பஞ்சாப் அணி வெற்றி என்பது இதை நான் குசுராக சொல்லுகிறேன். அடுத்த பிரசன்ட் மூலமாக இது உறுதியாக அவர்கள் தெரியப்படுகிறேன். RCB வர்சஸ் பஞ்சாப் அணி தான் இறுதியில் போட்டி போடுகிறது. ஆனால் உண்ட டைகர்னு சொல்லுவாங்க, அது மாதிரி வந்து அடி வாங்கி வந்திருக்காங்கனால பஞ்சாப் அணிக்கு வேகம் ஆக்ரகம் இருக்கும். இது இறுதி போட்டியில் பிரசனம் போட்டு அதனுடைய பலன் என்ன என்பதை நான் நாளை மறுநாள் உங்களை பிரசனம் மூலமாக தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். கரூர் மாதவையர், புவனேஸ்வரி.